Hi students, today we will see about Unit 24 Environmental Science Continuation. Last class we will see about the sewage treatment. We will see about the primary treatment, secondary treatment and tertiary treatment. What is mean by the primary treatment? ப்ரைமரி ட்ரீட்மெண்ட்டில் என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னாக்கா நம்ம சீவேஜ் வாட்டரை ஃபஸ்ட்டு ஒரு டேங்க்கில் கலெக்ட் பண்ணிடுறோம். அது டேங்க்கில் இருக்கக்கூடிய எதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறோம் அப்படின்னு அந்த டேங்க்கில் அப்படியே கொஞ்சம் வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா மேலே வந்து லைட்டர் பார்ட்டிக்கல் வந்து மேலேயும் ஹெவியர் பார்ட்டிக்கல் வந்து கீழேயும் வந்து செட்டில்ட் ஆகிடுது. ப்ரைமரி ட்ரீட்மெண்ட்டுக்கு இருந்த வாட்டரை திரும்ப என்ன பண்ணுறோம், ஃபில்டர் பண்ணிவிட்டு திரும்ப அதை வந்து செகண்டரி ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்புகிறோம். இதில் செகண்டரி ட்ரீட்மெண்ட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா செகண்டரி ட்ரீட்மெண்ட்டில் வந்து பயோடிகிரேடபிள் டிசால்வ்டு ஆர்கானிக் மேட்டரை ஏரோபிக் மைக்ரோ ஆர்கானிசத்தை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், அதில் இருக்கக்கூடியதை செப்பரேட் பண்ணி தனியாக பிரிச்சிடுறோம். இதில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் மேட்டர் எல்லாமே வந்து என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, ப்ரெசிபிடேட்டாக மாறுறதுனால வேஸ்ட் வாட்டரில் செடிமெண்ட்டாக வந்து தங்கிடுது. அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய செடிமெண்ட்டை ஃபில்ட்ரு பண்ணி பிரிச்சுட்டு அந்த வாட்டரை வந்து டெர்ஷரி ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்புகிறோம். இதில் டெர்ஷரி ட்ரீட்மெண்ட் அப்படின்றது தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னாக்கா அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்டு, ஃபைனலாக நடக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டு. இதில் பார்த்தோன்னாக்கா இன்ஆர்கானிக் கான்ஸ்டியூவன்ட் என்னென்னலாம், நைட்ரஜனு, பாஸ்பரஸு, அது மட்டும் இல்லாமல் மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகுது. இதில் வந்து அது மட்டும் இல்லாமல் இதில் கொலாய்டல் பார்ட்டிகல்ஸு ப்ரிசிப்டேட்டாக வந்து ஃபார்ம் ஆயிடுது. இதில் கெமிக்கல் கொயாகுலண்ட்டாக வந்து என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆலமும் ஃபெரிக் சல்ஃபேட்டும் ஆட் பண்ணுறோம். இதில் ஆலமும் ஃபெரிக் சல்ஃபேட்டும் ஆட் பண்ணுறதுனால அதில் இருக்கக்கூடிய ப்ரிசிப்டேட் ஃபார்ம் ஆகி கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் மைக்ரோ ஆர்கானிசம் நைட்ரஜன் பாஸ்பேட் கூட ரியாக்ட் ஆகி கொலாய்டு ஃபார்ம் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த வாட்டரை வந்து ரீயூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறோம். இன்லெட்டில் என்ன கொடுக்குறோன்னா சீவேஜ் வாட்டரை வந்து இன்லெட்டாக கொடுக்குறோம். உள்ளே கொடுக்கறது ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் அப்படின்றது ஃபிசிக்கல் ட்ரீட்மெண்ட்டு. இதில் செடிமெண்டேஷன் என்னாவது அடியில் தங்கிடுது, ஹெவி சாலிட்ஸ்லாம் ஃப்ளோட்டிங் மிதக்கிறதுக்கு ஆரம்பிக்குது, ஆயிலு கிரீஸு லைட்டர் சாலிட்ஸ்லாம். அதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை செகண்டரி ட்ரீட்மெண்ட்டுக்கு அந்த வாட்டரை சென்ட் பண்ணுறோம். இதில் செகண்டரி ட்ரீட்மெண்ட் அப்படின்றது பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டு. இதில் பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் நடக்குது. எது மூலியமா அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஏரோபிக் மைக்ரோ ஆர்கானிசம் மூலியமா வந்து பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் நடக்குது. பயோடிகிரேடபிள் டிசால்வ்டு ஆர்கானிக் மேட்டர் பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் இதில் இந்த பயாலஜிக்கல் சாலிட்ஸ் எல்லாமே வந்து செடிமெண்ட்டாக வந்து படிஞ்சிருது. அதுக்கப்புறம் இதை ஃபில்டர் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த வாட்டரை வந்து டெர்ஷரி ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்புகிறோம். இதில் டெர்ஷரி ட்ரீட்மெண்ட் அப்படின்றது ஃபிசியோ கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்டு. இதில் நைட்ரஜனு, பாஸ்பரஸு, சாலிடு, ஹெவி மெட்டல்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிடுது. டிஸ்இன்ஃபெக்ஷன், குளோரினேஷன் பார்த்தோன்னாக்கா 5லேருந்து 15 mg/லிட்டருக்கு வந்து டிஸ்இன்ஃபெக்டனாக வந்து எதை யூஸ் பண்ணுறோம், குளோரினேஷனை யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா அந்த வாட்டரை என்ன பண்ணுறோம், திரும்ப அவுட்லெட்டு வெளில அனுப்பி அதை வந்து ரீசைக்கிள் வாட்டரை வந்து யூஸ் பண்ணிடும். யூசஸ் ஆஃப் ரீசைக்கிள் வாட்டர். அப்போ இது மாதிரி இருக்கக்கூடிய ரீசைக்கிள் வாட்டர் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா அக்ரிகல்ச்சர் விவசாயத்திற்கு, லேண்ட்ஸ்கேப், பப்ளிக் பார்க்ஸ், கூலிங் வாட்டர் ஃபார் பவர் பிளான்ஸ் அண்ட் ஆயில் ரீஃபைனரிஸ், டாய்லெட் ஃப்ளஷிங், டஸ்ட் கண்ட்ரோல், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ். அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ரீசைக்கிள்டு வாட்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது IUCN. IUCN உடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ரிசோர்சஸ். இயற்கை வளங்களையும் இயற்கையையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் என்னன்னு சொல்கிறோம், IUCN அப்படின்னு சொல்கிறோம். IUCN இஸ் எ international organization working in the field of nature conservation and sustainable use of natural resources. இந்த IUCN உடைய இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் இது வந்து என்னது,
வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இயற்கை வளங்களை வந்து என்னது பாதுகாக்கிறது. அது மட்டும் இயற்கை வளங்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இயற்கை வளங்களை வந்து தேவையான அளவு யூஸ் பண்ணுறது, அதோடைய வளம் வந்து குன்றாமல் பாதுகாக்கிறது தான் வந்து இவங்களுடைய முக்கிய வேலையாக இருக்குது. IUCN இஸ் த குளோபல் அத்தாரிட்டி ஆன் த ஸ்டேட்டஸ் ஆஃப் த நேச்சுரல் வேர்ல்ட் அண்ட் த மெஷர் நீட் டு சேஃப்கார்ட் இட். அது மட்டும் இல்லாமல் IUCN அப்படின்றது குளோபல் அத்தாரிட்டி, உலகளவிய நாடுகளுடைய ஒரு அமைப்பு. இதோடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா நேச்சுரல் வேர்ல்டு உடைய ஸ்டேட்டஸ் என்ன, நேச்சருடைய வேர்ல்டில் நேச்சுரலுடைய இயற்கையுடைய வளம் எந்த அளவுக்கு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அது எந்த அளவுக்கு பாதுகாக்கப்படுது, எவ்வளோ வளங்களை வந்து பாதுகாக்கிறோம் அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் வந்து இந்த அமைப்புடைய வேலை. விஷன் ஆஃப் IUCN. இப்போ IUCN உடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். The vision of IUCN is a just world that values and conserves nature. இப்போ IUCN உடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இது ஒரு உலகம் மட்டும் இல்லை, அது என்னது வேல்யூவானது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இயற்கை வளத்தை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றது தான் வந்து இவங்களுடைய முக்கிய நோக்கமாக வந்து இருக்குது. ரொம்ப வந்து வேல்யூபிள் திங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மிஷன் ஆஃப் IUCN. IUCN உடைய இலக்கு என்ன? The mission of IUCN is to influence, encourage and assist societies. பார்த்தோன்னாக்கா என்னது மிஷன் ஆஃப் IUCN அப்படின்னு பார்த்தோன்னாக்கா எதெல்லாம் சொல்கிறாங்க? இன்ஃப்ளூயன்ஸு, என்கரேஜு, assist societies through the world to conserve the integrity and diversity of nature and to ensure that any use of natural resources is equitable and ecological sustainable. பார்த்தோன்னாக்கா இவங்களுடைய இலக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னாக்கா என்கரேஜ் பண்ணுறது, என்னது சமூகத்தினரிடையே வந்து ஊக்குவிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டில் இருக்கக்கூடிய என்னது அழியாமல் இனங்களை வந்து பாதுகாக்கிறது, இயற்கை வளங்கள் வந்து குன்றாமல் பார்த்துக்கிறது, இதெல்லாம் வந்து முக்கிய பணியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஈகாலஜிக்கல் பேலன்ஸை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு அது எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஸ்பீஷியஸ் எவ்வளோ தரம் வந்து இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறது இவங்களுடைய வேலை. த ஆர்கனைசேஷன் இஸ் பெஸ்ட் நோன் டு த வைடர் பப்ளிக் ஃபார் complaining and publishing the IUCN Red List of Threatened Species, which assess the conservation status of species worldwide. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்கனைசேஷனுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா எந்தெந்த உயிரிகள் வந்து இருக்குது அப்படின்றத பதியப்பட்டு அதில் அழியக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாத்தையும் ரெட் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணிட்டு அதை வந்து பாதுகாக்கிறது வந்து இவங்களுடைய வேலையாக இருக்குது. இந்தியா இப்போ அழிந்து போன உயிரினங்கள் இதெல்லாம் வந்து என்ன அது அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் அழியக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய உயிரினங்களை பாதுகாக்கிறதும் வந்து இவங்களுடைய வேலையாக இருக்குது. இந்தியா a mega diversity country with only 2.4% of world land area accounts for 7 to 8% of all record species. இப்போ பார்த்தோன்னாக்கா இந்தியாவில் மெகா டைவர்சிட்டி கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 2.4% வந்து வேர்ல்டில் வந்து லேண்ட் ஏரியாவாகவும் இதில் வந்து 7.8% வந்து பதியப்பட்ட உயிரினங்கள் வந்து இதில் இருக்குது. இட் இன்க்ளூட்ஸ் ஓவர் 45,000 ஸ்பீஷியஸ். இதில் பார்த்தோன்னாக்கா எவ்வளோ தரம் இருக்குது? 45,000 ஸ்பீஷியஸ் வந்து இருக்குது ஆஃப் பிளான்ஸ் அண்டு 91,000 ஸ்பீஷியஸ் ஆஃப் அனிமல்ஸ். இதில் 45,000 வந்து என்னது தாவரங்கள், தாவர சிற்றினங்கள், 91,000 ஸ்பீஷியஸ் வந்து விலங்கினங்களாக இருக்குது. த கண்ட்ரிஸ் டைவர்ஸ் physical features and climatic conditions have resulted in a variety of ecosystems such as forest, wetlands, grasslands, desert, coast, and marine ecosystems. 4 of 34 globally identified biodiversity hotspots are formed in India. அது மட்டும் இல்லாமல்
இதில் இந்த ஃபிசிக்கல் ஃபியூச்சர்ஸு, அதோடைய கிளைமேட்டிக் கண்டிஷன், காலநிலை மாற்றங்கள், ஈக்கோசிஸ்டமு, பொறுத்து காடுகள், பெட்லேண்டு, கிராஸ்லேண்டு, டெசர்ட், பாலைவனம், கோஸ்டல் ஏரியா, மெரெயினு அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து அதில் எக்கோசிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் 34 குளோபலி ஐடென்டிஃபை பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் வந்து இந்தியாவில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. த ஹிமாலயாஸ், த வெஸ்டர்ன் கேட்ஸ், த நார்த் ஈஸ்ட் நிக்கோபார் ஐஸ்லாண்ட்ஸ். இந்தியா பிகம் ஸ்டேட் மெம்பர் ஆஃப் IUCN இன் 1969. இந்தியா வந்து IUCNல வந்து எப்போ ஸ்டேட் மெம்பர் ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னாக்கா 1969ல் த்ரூ த மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், MOEFCC. இந்தியா தட்பவெப்பநிலை மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் மூலம் வந்து IUCNல வந்து 1969 இருந்துன்னு வருது. Do you know IUCN was found on 5th October 1948 at Gland, Switzerland. இந்த IUCN வந்து எப்போ வந்து தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னாக்கா 5th October 1948 ஸ்விட்சர்லாண்டு கிளாண்ட் அப்படின்ற இடத்துல வந்து தோற்றுவிச்சிருக்கிறாங்க. இதில் பார்த்தோன்னாக்கா ரெட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அனிமல் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னாக்கா எது ஹிமாலயனு, ப்ரௌனு, ரெட் பியர், இது ரெண்டும், ரெட்டு பேண்டா, இது அந்த அனிமல் வந்து ரெட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு அனிமலு. நெக்ஸ்ட் பார்த்தோன்னாக்கா இதில் ரெட் லிஸ்ட் கேட்டகரிஸ் IUCN ஆல் ஸ்பீஷியஸு, இது எக்ஸின்ட்டு ரிஸ்க், இப்போ கீழே இருந்து மேலே ப்ளஸில் போகக்கூடியது. நாட் எவாலுவேட்டட் NE அப்படின்னா, டேட்டா டெஃபிஷியன்ட் DD, லீஸ்ட் கன்சர்ன் LC, நியர் த்ரெட்டன்டு NT, வல்யூனரபிள் VU, என்டேஞ்சர்டு டேஞ்சர்டு அது பார்த்தோன்னாக்கா டேஞ்சர்ட் ஸ்பீஷியஸாக இருக்குது EN, கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டுக்கு வந்து CR. இப்போ இந்த ரெட் கலரில் வந்து மார்க் பண்ணியிருக்குது இல்லை, இது வந்து என்னது டேஞ்சரில் இருக்கக்கூடிய ஸ்பீஷியஸ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே ரெட்டில் இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா என்னது எக்ஸ்டிங்க்ட் இன் வைல்டு. பார்த்தோன்னாக்கா அது ஃபுல்லாகவே என்ன ஆயிடுச்சு, அழிஞ்சி போயிடுச்சு அப்படின்றது இதோடைய மீனிங். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். We will see the next topic in the next class.